Yes. Yeah. First of all, Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Chaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudirayet. Nashtapraishu Bhatreshu Nityam Bhagavata Sevaya. Bhagavati Uttama Shloke Bhaktir Bhavati Naishtigi. Krishne Swadhamo Bhagate Dharmajnanadibhi Saha Kalau Nashtadrishamesha Puranarko Dhunoditaha Grantaraj Srimad Bhagavatam Ki. This is Canto 5, Chapter 5, text number 1. And why don't you read the chapter summary in Tamil, if you have it? Yes. Grantaraj Srimad Bhagavatam, Skandam 5, Adhyayam 5. பகவான் ரிஷபதேவர் தம் மைந்தர்களுக்கு ஆகிய உபதேசங்கள். எல்லாரும் கேக்குதா? ஹரே கிருஷ்ணா. Yes Prabhuji. Yes Prabhuji, கேக்குது. இது அந்த அத்தியாயத்தினுடைய சுருக்க உரை. இந்த அத்தியாயத்தில் பாகவத தர்ம பக்தி தொண்டிற்கான சமய அறிநெறிகளை பற்றி விளக்கப்பட்டிருக்கிறது. இவை வீடு வேறு அடைதல் மற்றும் மண்ணுலக துன்பங்களை நீக்குதல் என்பவற்றிற்கான சமய அறநெறிகளை காட்டிலும் உயர்ந்தவையாகும். ஒரு மனிதன் தனது புலனுணர்ச்சிக்காக நாய் பன்றியை போன்று வேலை செய்யக்கூடாது என்று இந்த அத்தியாயம் குறிப்பிடுகிறது. பகவானுடன் நமக்கு இருக்கும் உறவினை மீண்டும் நிலைநிறுத்துவதற்குரியதே மனித வாழ்க்கை. இதன் அடிப்படையிலேயே அனைத்து தமங்களும் துறவு நெறிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். துறவு நெறிகளினால் ஒருவனது இதயம் தூய்மையடைதல் கூடும். இதன் விளைவாக அவன் ஆன்மீக நிலையிலும் அமர்த்தப்படுகிறான். இந்நிறைவினை எய்துவதற்கு ஒருவன் ஒரு பக்தனை சார்ந்து அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும். பின்னர் வீடு பேற்றுக்கான கதவு தானே திறக்கும். பெண்களிடத்தும் புலனுணர்ச்சியினிடத்தும் பற்றுடையவன் படிப்படியாக உலக உணர்வில் சிக்கொண்டு பிறப்பு, இறப்பு, பிணி, மூப்பு என்னும் துன்பங்களில் கிடந்து உழல்கின்றான். தனது குழந்தைகள் மற்றும் குடும்பத்தின் மீது பற்றின்றி பொதுமக்கள் அனைவரின் நலனுக்காகவும் உழைப்பவர்களே மகாத்மாக்கள். புலனுணர்ச்சிக்காக பாவ புண்ணிய செயல்களில் ஈடுபடுவனால் ஆத்மாவின் நோக்கம் என்னவென்பதை அறிய இயலாது. ஆகையினால் அவன் ஓர் உயர்ந்த பக்தனை அணுகி அவனை தன் ஆன்மீக குருவாக ஏற்றல் வேண்டும். அவனது தொடர்பின் மூலம் ஒருவனால் வாழ்க்கையின் நோக்கத்தினை அறிந்து கொள்ள முடியும். இதுபோன்ற ஆன்மீக குருவின் உபதேசத்தின் கீழ் ஒருவன் பகவானுக்குரிய பக்தி தொண்டு, உலகப் பொருட்கள் மீது பற்றின்மை, துன்பம் மற்றும் கவலை போன்றவற்றை தாங்கிக் கொள்ளும் திறன் முதலியவற்றை அடைகிறான். பின்னர் அவன் அனைத்து உயிர்களிடத்தும் சமநோக்குடையவனாகவும் உன்னத மெய்யுணர்வு பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வமுடையவனாகவும் ஆகிறான். கிருஷ்ணரின் திருப்திக்காக உழைப்பதன் மூலம் ஒருவன் மனைவி, மக்கள் மற்றும் குடும்பத்தின் மீது உள்ள பற்றிலிருந்து விடுதலை பெறுகிறான். அவன் காலத்தை வீணே கழிக்க விரும்புவதில்லை. இவ்வழியே ஒருவன் தன்னுணர்வு பெறுகிறான். ஆன்மீக ஞானத்தில் வளர்ச்சி பெற்றவன் பிறரை பௌதிக செயல்களில் ஈடுபடுத்த மாட்டான். மேலும் பக்தி தொண்டின் உபதேசங்களினால் ஒருவனை மீட்க முடியாதவன் ஆன்மீக குருவாகவோ, தந்தையாகவோ, தாயாகவோ, தேவனாகவோ அல்லது கணவனாகவோ கூடாது. தனது 100 மைந்தர்களுக்கும் உபதேசத்தின் மூலம் பகவான் ரிஷபதேவர் அவர்கள் தமது மூத்த சகோதரன் பரதனை தங்கள் வழிகாட்டியாகவும் தலைவனாகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். அனைத்து உயிர்களிலும் அந்தணர்கள் சிறந்தவர்கள், அவரினும் மேலாக வைணவர்கள் சிறந்த நிலையில் இருக்கின்றனர். ஓர் வைணவனுக்கு செய்யும் சேவை முழுமுதற் கடவுளுக்கு செய்வதாகும். இவ்வாறு சுகதேவ கோசாமி பரத மகாராஜாவின் குணநலன்களை கூறுவதோடு பொதுமக்களின் உபதேசத்திற்காக பகவான் ரிஷபதேவரால் செய்யப்பட்ட வேள்வியை பற்றியும் விளக்குகிறார். Yes, Prabhuji. The summary is done. Om Jnanatimirantasya Jnananjanashalakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namah. Shri Chaitanya Manobhishtam Sthapitam Yena Bhutale Swayam Rupa Kadamahyam Dadati Swapadantikam. Vandeham Shri Guroho Shri Utaparikamalam Shri Gurun Vaishnavamscha. Shri Rupam Sagrajatam Sahagana Raghunathan Vitamtam Sajivam. Sadvaitam Savadhutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam. Shri Radha Krishna Padan Sahagana Lalata Shri Vishakhan Vitamscha. Hey Krishna Karuna Sindho Dinabandho Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namostate. Tapta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Rishabhanu Site Devi Pranamami Hripriye.
वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। मद्गवीरपि गोपाल स्वीकुर्यात् कृपया यदि तदैवासि पया पीत्वा ऋषयस्तत्प्रियाजनाः। In case you haven't, can you hear me? Yes, Prabhuji. So I will translate that, Prabhuji. Madgavira Gopal. Okay. எனதருமை கோபாலரே, என்னுடைய வார்த்தைகளை தங்களுடைய பசுக்களாக தாங்கள் ஏற்றுக்கொண்டால் இங்கு குழுமியிருக்கூடிய பக்தர்கள் அனைவரும் இந்த இனிமையான பாலை சுவித்து மகிழ்வார்கள். ஸ்ரீ கோபால் கி ஜெய். It's from the end of Vishwanath Chakravarti Thakur's 10th canto commentary. ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாகூரின் 10வது ஸ்கந்தத்தின் வியாக்கியானத்திலிருந்து இந்த ஸ்லோகம் வருகிறது. Now, in case you haven't noticed, Srila Prabhupada's chapter summary here basically just paraphrases 3 or 4 verses from this chapter. நீங்க இதை கவனிச்சிங்கன்னா தெரியல, ஆனா இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்க உரையில பாத்தீங்கன்னா ஸ்ரீல பிரபுபாதர் இந்த அத்தியாயத்தினுடைய முதல் 3-4 ஸ்லோகங்களுடைய அந்த அர்த்தத்தை தான் விளக்கி இருக்கிறார். And the first one is today's verse, Nayam Deho Deha Bhajam Nriloke. Then he does the verse after that, text 2, and then he goes to text 10 through 13. There's a few verses there, and that's about it. So we'll just bookmark that, and we will come to all of these in due course, but today we're going to study text 1. ஸோ இது நீங்கள் இந்த சுருக்க உரை பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகம் நாயம் தேஹோ தேஹ பாஜாம் ரிலோகே, அதை சொல்லிட்டு அதன் பிறகு 2வது ஸ்லோகத்துக்கு போகிறார். அதன் பிறகு 10லிருந்து 30 ஸ்லோகத்தில் அவர் அதை இந்த சுருக்க உரையை முடிக்கிறார். ஸோ அதை நம்ம குறித்து வச்சுப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதல் ஸ்லோகம். ऋषभ उवाच नायं देहो देहभाजानृलोके काष्ठान् कामानर्हते विद्भुजान् ये तपोदिव्यं पुत्रकायेन सत्वं शुद्धेद्यस्मात् ब्रह्मसौख्यं तु अनन्तम्. That means you can do the translation. மொழிபெயர்ப்பு பொருளுரை பை டிவைன் கிரேஸ் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பகவான் ரிஷபதேவர் தன் மைந்தர்களிடம் கூறினார், அன்பு மைந்தர்களே, பரு உடல்களை பெற்றிருக்கும் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களிலும் மனித உடல் பெற்றவன் கேவலமான புலனுணர்ச்சிக்காக இரவும் பகலும் கிடந்து கடினமாக உழைக்க கூடாது. இப்புலனுணர்ச்சி மலத்தை தின்னும் நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் கூட இருப்பதே. பக்தி தொண்டின் தெய்வீக நிலையினை அடைவதற்காக ஒருவன் தவத்திலும் துறவு நெறிகளிலும் ஈடுபட வேண்டும். இச்செயல்களினால் ஒருவனது உள்ளம் தூய்மை அடைகிறது. மேலும் ஒருவன் இந்நிலையினை அடையும் பொழுது அவன் பௌதிக இன்பத்திற்கு மேலானதும் என்றும் தொடர்ந்து இருப்பதுமாகிய நிரந்தரமான ஆனந்த வாழ்வினை எய்துகிறான். Such a wonderful verse, and these are things that we've all heard Prabhupada say again and again and again and again and again. ரொம்ப அருமையான ஸ்லோகம். நாம இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை சில பிரபுபாதர் மீண்டும் 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 பல முறை மீண்டும் மீண்டும் அவர் நமக்கு பிரபுபாதர் இதை வலியுறுத்தி இருக்கிறார். Because unfortunately these are the things that we need to hear now in our present stage of advancement in order to make it further advancement. துரதிர்ஷ்டவசமாக இந்த விஷயத்தை தான் நம்ம இப்ப கேட்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நாம இப்போ இதுவரைக்கும் அடைந்த முன்னேற்றத்திற்கோ அல்லது இன்னும் நாம் மேலும் முன்னேற்றம் அடைவதற்காகவோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நாம் கேட்க வேண்டியுள்ளது. So first of all, let's hear Srila Prabhupada's purport, which you can read. ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருளுரை முதல்ல படிப்போம். இஸ்லோகத்தில் பகவான் ரிஷபதேவர் மானுட வாழ்வின் முக்கியத்துவத்தை பற்றி கூறுகிறார். தேகபாக் எனும் சொல் உடலினை பெற்றிருக்கும் ஓர் உயிரை குறிப்பிடுகிறது. ஆனால் மானுட உடல் வாய்க்க பெற்றவன் விலங்குகளிலிருந்து வித்தியாசமாக செயல்பட வேண்டும். மலத்தை தின்பதினால் நாய்களும் பன்றிகளும் கூட புலனூர்ச்சி இன்பத்தை அனுபவிக்கின்றன. பகல் முழுவதும் உழைக்கும் மனிதர்களும் இரவில் உண்பது, குடிப்பது, உடலுறவு கொள்வது, உறங்குவது போன்றவற்றினால் மகிழ்ச்சியடைய முயற்சிக்கின்றனர். அதே சமயம் அவர்கள் தங்களை முறையாக காத்துக்கொள்ளவும் வேண்டி இருக்கிறது. ஆயினும் இது மனித நாகரிகம் ஆகாது. மானுட வாழ்க்கை என்பது ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்காக தானே தன்னை வருத்திக் கொள்வதாகும்.
உண்மையில் இங்கு விலங்குகளும் மரங்களும் கூட துன்புறுகின்றன. அத்துன்பங்கள் அவற்றின் முன்வினை பயன்களாகும். இதற்கு முற்றிலும் மாறாக தெய்வீக வாழ்க்கையினை அடைவதற்காக மனிதர்கள் தவம் மற்றும் துறவு நெறிகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் தாமே துன்பத்தினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திவ்ய வாழ்க்கையை எய்த பெற்ற பிறகு ஒருவன் மகிழ்ச்சியினை என்றும் அனுபவிக்கலாம். சாதாரணமாக எல்லா உயிர்களும் இன்பம் அனுபவிக்கவே முயற்சிக்கின்றன. ஆயினும் ஒருவன் பரு உடலில் சிறைப்பட்டிருக்கும் வரை அவன் பல்வகையான துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. ஓர் உயர்ந்த உணர்வு மானுட வடிவில் இருக்கின்றது. நித்தியானந்தம் பெறவும் முழுமுதற் கடவுளை அடையவும் நாம் உயர்ந்த அறிவுரையின்படி நடத்தல் வேண்டும். So, I just finished first paragraph. Shall I continue, Prabhuji? Finish the whole purport. இஸ்லோகத்தில் அரசாங்கமும் இயற்கை பாதுகாவலான தந்தையும் சிறியோர்களுக்கு கல்வி அளித்து அவர்களை கிருஷ்ண உணர்விற்கு உயர்த்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியமானதாகும். கிருஷ்ண உணர்வு இல்லாததினால் அனைத்து உயிர்களும் ஜனன மரண சுழற்சியில் நித்தியமாக கிடந்து உழல்கின்றனர். இவர்களை பந்தத்திலிருந்து விடுவிக்கவும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைவதற்கான திறன் பெறச் செய்யும் இவர்களுக்கு பக்தி யோகத்தினை கற்பிக்க வேண்டும். பக்தி யோக நிலைக்கு எவ்வாறு உயர்வு பெறுவது என்று மக்களுக்கு போதிக்க மதியற்ற சமுதாயம் மறுதளிக்கிறது. கிருஷ்ண உணர்வில்லாதவன் பன்றியை விடவும் நாயை விடவும் ஒன்றும் உயர்ந்தவன் இல்லை. இன்றைய சூழ்நிலைக்கு ரிஷபதேவரின் அறிவுரைகள் மிகவும் இன்றியமையாதவை. புலனுணர்ச்சிக்காக கடினமாக உழைப்பதற்கு மக்களுக்கு கல்வியும் பயிற்சியும் அளிக்கப்படுகின்றது. வாழ்க்கையில் உயர்ந்த குறிக்கோள் என்பது இல்லாது போய்விட்டது. ஒருவன் தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அதிகாலையில் எழுந்து புறநகர் ரயிலை பிடித்து ஆடு மாடுகள் போல் அடைக்கப்பட்டு தான் சேர வேண்டிய இடத்தினை அடைவதற்கு 1 மணி 2 மணி நேரங்கள் கால் கடுக்க நின்று கொண்டே பயணம் செய்கிறான். பிறகு ரயில்வே நிலையத்திலிருந்து ஒரு பேருந்தில் தன் அலுவலகம் செல்கிறான். அலுவலகத்தில் காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை கடுமையாக உழைக்கிறான். பின்னர் அங்கிருந்து தன் வீட்டிற்கு 2-3 மணி நேரங்கள் பயணம் செய்து இரவில் வீட்டை அடைந்து உண்டு தன் மனைவியுடன் உடலுறவு கொண்டு பின்னர் உறங்குகிறான். ஒரு மனிதன் வித்தியாசமான முறையில் வாழ்வதற்கு முயல வேண்டுமே ஒழிய நாயை போலும் பன்றியை போலும் பாவனை செய்ய முயற்சிக்க கூடாது. இதற்கு மாற்றே இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மனித வாழ்க்கை தவம், துறவு, விரதம் போன்றவற்றிற்கானதாகும். தவத்தினால் ஒருவன் பௌதீகப்படியிலிருந்து வெளிவர முடியும். ஒருவன் கிருஷ்ண உணர்வு என்னும் பக்தி தொண்டில் இருக்கும் பொழுது அவனது மகிழ்ச்சிக்கு நித்திய உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது. பக்தி யோகம் என்னும் பக்தி தொண்டினை மேற்கொள்ளும் பொழுது ஒருவனது வாழ்க்கை தூய்மை அடைகிறது. பிறவிகள் தோறும் இன்பத்தினையே உயிர் தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவன் பக்தி யோகத்தில் பயிற்சி பெற்றால் மட்டுமே அவனது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். பின்னர் அவன் உடனடியாக வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைவதற்கு தகுதியுடையவனாகிறான். பகவத்கீதையில் பின்வருமாறு 4:9 உறுதி செய்யப்படுகிறது. ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதः தக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜன. எனது தோற்றத்தின் உன்னத இயற்கையினையும் செயல்களையும் அறிந்தவன் தன் உடலை துறந்த பிறகு மீண்டும் இந்த உலகில் பிறப்பதில்லை. மாறாக அவன் எனது நித்திய உறைவிடத்தினை அடைகிறான். ஓ அர்ஜுனனே. Many of the salient points in Srila Prabhupada's purport are things that he has heard from our predecessor acharyas. ஸோ இந்த பொருளுரையில சில பிரபுபாதர் வழங்கக்கூடிய மிக சிறப்பான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முந்தைய ஆச்சாரியர்கள் அவர்கள் கொடுத்த விஷயங்கள் தான். So let's hear what they have to say. ஸோ அவங்க என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னு பார்ப்போம். Sridhar Swami begins, as always, Panchame moksha dharmopadeshaihi putranuशासनम uktam paramahamsyam cha tasya dvandva titikshaya. He gives his own chapter summary here in just one short shloka. ஒரு சின்ன ஸ்லோகத்துல ஸ்ரீதர சுவாமி இந்த அத்தியாயத்துக்கே சுருக்க உரை அளிக்கிறார். Because unlike our more merciful master Srila Prabhupada, he doesn't paraphrase several verses within the chapter, but he just states the content of the chapter. நம்மளுடைய ஸ்ரீல பிரபுபாதர் போல அவர் மிகவும் கருணை வாய்ந்து எல்லாவற்றையும் நமக்கு அந்த ஸ்லோகங்களை எல்லாம் தன்னுடைய வார்த்தைகள்ல விளக்காமல் அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஸ்லோகத்துல முழுமையாக விளக்கி இருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் அவர் அதில் கூறியிருக்கிறார். Srila Prabhupada has to add so much to what his predecessors have said because we're that ignorant. We don't know anything. ஸ்ரீல பிரபுபாதர் மேலும் பல விஷயங்களை சேர்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால்
அந்த முந்தைய பூர்வ ஆச்சாரர்கள் கொடுத்ததை விட நிறைய ஏன் சேர்க்க வேண்டியிருக்குன்னா, நம்ம அந்த அளவுக்கு துரதிர்ஷ்டசாலிகளாக நம்ம ரொம்ப மோசமா இருக்கோம். ஏன்னா நம்மால வந்து அவ்வளவு அறியாமை இருக்கிறதுனால பிரபுபாதர் நமக்கு மேலும் விளக்க வேண்டி இருக்கிறது. So panchame moksha dharmopadeshaihi putranuशासनम. First thing, he is instructing his sons by means of dharma upadesh for the purpose of moksha. முதல்ல அவர் தன்னுடைய பசங்களுக்கு பஞ்சம அதாவது மோட்சத்தை பத்தி விளக்குகிறார். மோட்ச தர்மம். Uktam paramahamsyam cha tasya dvanda titikshaya. And his paramahamsa status is also mentioned by dint of pointing out how he tolerates so many mundane dualities, as we will see in the coming chapter. ஸோ இந்த வரக்கூடிய அத்தியாயத்தில் நம்ம பார்ப்பது போல் அவர் எப்படி பல்வேறு விதமான இந்த பௌதீக உலகத்தில் இருக்கக்கூடிய இருமைகளை பொறுத்து கொள்கிறார். அதனால அவர் எப்படி பரமஹம்சம் அப்படிங்கிற நிலையில இருக்கிறார், பரமஹம்சராக அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் இந்த அத்தியாயத்தில் சுட்டி காட்டப்படுகிறது. Now Sridhar Swami begins to explain the first verse. இப்போ ஸ்ரீதர் சுவாமி ஸ்லோகத்தை விளக்கம் கொடுக்கிறார். Vidbhujam api yesh santi tan kashtan dukkhadan kaman vishayan narhati tad yogoyam manushya deho na bhavati. One doesn't deserve desires that entail troublesome sense pleasure, which are found among even stool-eating animals such as the pigs. That's not what this human body is meant for. ஸோ இந்த மனித உடல் பெற்ற ஒரு ஜீவாத்மா ஒரு பன்றி எவ்வாறு கஷ்டப்பட்டு இந்த மலத்தை திங்கக்கூடிய பன்றி கூட எப்படி வந்து இந்த புலனின்பத்தை அனுபவிக்கிறதோ அதற்காக வந்து ஒருவன் கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. Tad yogo ayam manushya deho na bhavati. This human body is not really suitable for such things. ஸோ அந்த மாதிரி புலன் நுகர்ச்சிக்காக இந்த மனித உடல் ஏற்றதல்ல, ஏற்புடையதல்ல. We have all heard Prabhupada explain so many times, if we are interested in sleeping, bears are much better suited for that than we are. They can sleep for months at a time. சில பிரபுபாதர் பலமுறை நமக்கு சொல்லியிருக்கிறார். உதாரணம், நாம தூங்குவதில் ரொம்ப அதிகமாக நாட்டம் கொண்டிருந்தால் நீங்க பாத்தீங்கன்னா கரடி பாத்தீங்கன்னா நம்மளோட பல மாதங்கள் தொடர்ந்து உறங்கும். If we are interested in eating anything and everything indiscriminately, just like the transcendental pigs in Vrindavan or the mundane pigs anywhere else, then they're actually much better at this than we are. நாம நம்மளுடைய விருப்பம் எதை வேணா கண்டது கடிதது நம்ம எதை வேணா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா, விருந்தாவன் இருக்கக்கூடிய ஆன்மீகமான பன்றிகள் அல்லது வேற இடத்துல கூடிய பௌதிகமான பன்றிகள் அவங்க வந்து நம்மளோட அதிகமா வந்து அந்த அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். We can't even eat so many of the nice things that are meant for human beings in this world, at least when we get old. நாம இந்த மனித உடல்ல இருக்கும்போது கூட நமக்கு மனித உடலுக்கு ஏற்ற பல்வேறு விதமான உணவுப் பொருட்கள் இருந்தாலும் கூட அதை எல்லாத்தையும் நம்மளால வந்து ஸ்வீகரிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நமக்கு வயசாயிடுதுன்னா அதை நம்ம சுவைக்க முடியாது. One of my god brothers who is now passed on due to kidney failure, he went to see a doctor when he was 40, and the doctor said, "How old are you?" He said, "I'm 40 years old." He said, "So why are you trying to eat like you're a 20-year-old?" என்னுடைய ஆன்மீக சகோதரர் ஒருவர், அவர் 40 வயசு, அவர் டாக்டர்கிட்ட போனார். டாக்டர்கிட்ட போனப்போ டாக்டர் சொன்னாராம், உனக்கு எவ்வளவு வயசு கேட்டாராம். எனக்கு 40 வயசு. அப்போ சொன்னா, எதுக்காக நீ 20 வயசு பையன் சாப்பிட்ற மாதிரி நீ ஏன் சாப்பிட்ற அப்படின்னு கேட்டார். So we have to be careful what we eat. நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம என்ன சாப்பிடுறோங்கிறது நம்ம அதுல கவனமாக இருக்க வேண்டும். But here we've seen in Vrindavan, the pigs are just running up and down the nalis with their mouths open, scooping up you know what. நம்ம இங்க விருந்தாவன்ல பாக்குறோம், இங்க இருக்கக்கூடிய தெய்வீகமான பன்றிகள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சாக்கடையில மேலையும் கீழையும் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. அவங்க வாய் திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அது என்ன சாப்பிட ஆசைப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். This is vidbhuja, vidbhuj. They enjoy stool. இதுதான் விட்புஜம். அவங்க வந்து மலத்தை விரும்பி சாப்பிடுறாங்க. Swadvidvarahushtakare. The dogs, camels, asses, etc. These things are mentioned many times. பலமுறை சொல்லப்பட்டிருக்குது பாவத்திலையும். ஸ்வவிட் வராஹோஷ்ட கரைஹி, அதாவது நாய், பன்றி, ஒட்டகம், கழுதை இதெல்லாம் பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. But here Sridhar Swami says, Vidbhujamapi.
even among these stool-eating pigs, ye santitan, these kashtan, dukhadan, kaman, they exist. The desires and the that give you so much trouble. ஸோ இங்கே ஸ்ரீதர் சுவாமி சொல்ற குறிப்பாக பன்றிகள், அந்த பன்றி உடலில் இருக்கக்கூடியவங்க கூட அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்க வந்து அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவங்களும் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. Why do we embrace desires that are troublesome? ஸோ எதுக்காக இந்த ஆசைகளை நமக்கு துன்பத்தை கொடுக்குது? அந்த துன்பம் கொடுக்கக்கூடிய ஆசைகளை நாம ஏன் வந்து அரவணைக்க வேண்டும்? Vishayan, these things are for these is sense gratification. We're all servants of our senses. இதுக்குன்னா விஷயான், நாமெல்லாம் புலன்கள் மூலமாக இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். Then he goes on to say, divyam utkrishtam. The word here is used divyam. What does it mean? It means super excellent, super elevated thing, utkrishta. இங்க திவ்யம், அர்த்தம் சொல்ற திவ்யம்னா மிக உயர்ந்த உன்னதமான ஒரு விஷயம். You have this word in Tamil, utkrishta. உத்கிருஷ்ட, உன்னதமான, உன்னதம். Yeah, உன்னதமான. Yeah, that's also Hindi, but that's a different word. Utkrishta is very rare even in Hindi, but it's a Sanskrit word, means something super excellent. மிக உயர்ந்த, in Tamil we say உன்னதமான means it's like greater high level, yeah. High level, yeah. Okay, so yena tapasa yasmat shuddhat satvad anantam brahma sukham bhavati. So instead, one should be doing those tapasyas or the austerities by which one's existence is purified, and thereby there is unlimited transcendental happiness. Anantam Brahma Sukham. So இந்த மாதிரி புலனின்பத்திற்கு ஆசைப்படாமல் ஒருவர் மிக உன்னதமான, அதி உன்னதமான திவ்யமான விஷயத்துக்கு ஆசைப்படும் பொழுது அவர்கள் தவத்தின் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய இருப்பை தூய்மை செய்து கொண்டு அதன் மூலமாக அவர்கள் அளவிட முடியாத எல்லையற்ற நித்தியமான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். Sanatana Goswami doesn't comment on this verse. Jiva Goswami also doesn't comment on this verse. சனாதன கோஸ்வாமி மற்றும் ஜீவ கோஸ்வாமி இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் அளிக்கவில்லை. But we hear from two Chakravartis, Srinath Chakravarti in his Chaitanya Matamanjusa and also Vishwanath Chakravarti Thakur. இரண்டு சக்கரவர்த்திகள் இதற்கு வியாக்கியானம் கொடுத்திருக்கிறார்கள். ஸ்ரீநாத் சக்கரவர்த்தி, அடுத்தபடியாக விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர். So Chaitanya Matamanjusha, the commentary of Srinath Chakravarti, says, Nayam deha ityadi kashtan kaman vishaya bhogan arhate. We think that we deserve to have this enjoyment of sense gratification, even though it entails all kinds of trouble. That's what's discussed in this verse. சைத்தன்ய மட்ட மஞ்சுஷா அப்படிங்கிறதுல ஸ்ரீநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் அவர் வந்து என்ன வியாக்கியானம் கொடுக்குறாருன்னா, நாம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு இந்த புலனின்பத்தை அனுபவிக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதனால ஏற்படக்கூடிய துன்பங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. So this is the first point. In this world, sensual pleasure entails all kinds of troublesome things. So இதுல முக்கியமான தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், புலனின்பம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதனால ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி மட்டுமல்ல, அதனால பல்வேறு விதமான துன்பங்கள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. Then Chakravarti Pad raises a very pertinent question, very intelligent question. So, okay, then what should we desire instead? அப்போ ஸ்ரீநாத் சக்கரவர்த்தி டாக்டர் கேட்கிறார், அப்போ நம்ம எதற்காக நம்ம விருப்பப்படணும்? அதான் முக்கியமான கேள்வி. நீங்க புலனின்பம் ஆசை வேண்டாம் அப்படின்னா அப்போ எதை ஆசைப்படணும்? Tardhike marhate tatraha divyam tapaha divyatvaina bhakti yoganukulam yena tapasa sattvam shuddhye rajastamorhitam bhavati. He gives the answer here. Therefore, he explains, divyam tapa means those austerities that are favorable to bhakti yoga by dint of being transcendental. That is to say, yeah, go ahead. அவர் இங்க இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். நம்ம புலன்பத்தை விட்டுட்டு வேற என்னக்கு ஆசைப்படணும்னா, திவ்யம் தவ, மிக உன்னதமான தவத்தில் நம்ம ஈடுபட வேண்டும். அந்த உன்னதமான தவத்தினால் என்ன அப்படின்னா, நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டு உன்னதமான பக்தி தொண்டுக்கு நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய தபங்களை நாம் ஏற்ற வேண்டும். Austerity that will free us from the modes of passion and ignorance.
நாம் அந்த தவத்தை இயற்ற வேண்டும். அந்த தவத்தின் மூலமாக நாம் ரஜோகுணம் மற்றும் தமோ குணத்தின் பிடியிலிருந்து நாம் விடுபட வேண்டும். That's what it means to be purified in one's existence. Sattva shuddha, samshuddha. நாம் தூய்மை அடைதல், நம்மளுடைய இருப்பை தூய்மை அடைத்தல், நம்முடைய வாழ்க்கையை தூய்மை அடைதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ரஜோ மற்றும் தமோ குணங்களின் பிடியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். And he continues. அதன் பிறகு மேலும் தொடர்கிறார். Sattva shuddhao satyam kim bhavati. Okay, so even in that purified state, then when your existence is purified, then what are you doing? ராமங்கிறார், உங்களுடைய வாழ்க்கை தூய்மை எடுத்து, இருப்பு தூய்மை எடுத்து, அப்ப என்ன பண்ணுவீங்க? Tatraha, he answers, yasmad yato anantam brahmanopi brahmanandadapi saukyam sukham bhavati tat Shri Krishna Charanaravinda Prema Bhavati Iti Bhavaha. He says that Yasmat means from which there is a happiness that is unending and which is actually spiritual, Brahma Saukyam. அந்த நிலையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி தூய்மை அடைகிறதோ அந்த நிலையிலிருந்து உங்களுக்கு ஒரு உன்னதமான எல்லையற்ற ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிக்கிறது. And he specifically mentions Brahmanandadapi Saukyam. This is a happiness which even outshines the so-called Brahmananda, the bliss of realizing yourself. So, இந்த பக்தி யோகத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்றால், பிரம்மானந்தத்தை விட மிக அற்புதமான உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. You've got to be pretty special if you can outshine the Brahma Jyoti. Outshine. பிரம்மஜோதியை மங்கடிக்கக்கூடிய அதை விட பிரகாசமான அதி பிரகாசமான. And then he concludes that Sri Krishna Charanaravinda Prema Bhavati Iti Bhava. The idea here is that thing is only pure love for the lotus feet of Krishna. அது என்ன என்றால், பகவான் கிருஷ்ணனுடைய திருவடியில் தூய்மையான அன்பு, அதுதான் அந்த பிரம்மானந்தத்தை தோற்கடிக்கக்கூடிய ஆனந்தம். So I'm going to paraphrase one medieval poet who wrote about the Lord's lotus feet. I'm just going to interject this as a diversion. ஒரு இடைக்கால கவிஞர் பகவான் கிருஷ்ணனுடைய திருவடி பற்றி வர்ணித்திருக்கிறார். நான் இப்போ அதில் அந்த ஸ்லோகத்தை இப்போ வந்து இதுல உள்ள பூத்த போகிறேன். Your lotus feet are being worshipped, as it were, through the song glorifying you by the anklets on your lotus feet. So, உங்களுடைய who glorifies Prabhuji? Krishna's lotus feet. Krishna's lotus feet. Who is glorifying? The anklets are singing the glory of Krishna's lotus feet, as it were. அந்த பகவான் கிருஷ்ணனுடைய திருவடியில் இருக்கக்கூடிய கொலுசுகள் பகவான் கிருஷ்ணனுடைய திருவடியை வந்து போற்றி பாடுகின்றன. And the tips of your toes elevate the mind's confusion, just as Kurma uplifted the Mandara mountain. பகவான் கிருஷ்ணனுடைய கால் விரல் நுனிகள் அது பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்மளை உயர்த்துதுன்னா, எப்படி கூர்மதேவர் அவதாரம் எடுத்து அந்த மந்தார மலையை தூக்குனாரோ அது போல நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறது. I meditate upon the auspicious radiance of your raised lotus toenails, which shine like pinkish copper with cooling moon rays. நான் உன்னுடைய பகவான் கிருஷ்ணனுடைய திருவடியினுடைய நகத்துல இருக்கக்கூடிய அதிலிருந்து கிளம்பக்கூடிய ஒளி அது வந்து தாமிரத்தை போல பிரகாசமாக இருக்கிறது. அதே நேரத்துல பூர்ண சந்திரனுடைய குளிர்ச்சியோடு இருக்கிறது. You may have experienced, if you really clean copper puja utensils, that copper has a beautiful pinkish color when it's just polished. நீங்க தாமிர பாத்திரம் பாத்தீங்கன்னா அதை நல்லா தூய்மைப்படுத்தி ரொம்ப சுத்தமா இருந்ததுன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த தாமிரத்தினுடைய கலர் அந்த வர்ணம், அந்த ஊதா வர்ணம், அந்த வர்ணம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஊதா கலர்ல இருக்கும். And it's emanating shining rays that are cooling instead of heating, just like the moon. அந்த தாமிரத்திலிருந்து கிளம்பக்கூடிய அந்த ஊதா நிற ஒளியானது பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு வெப்பத்தை கொடுக்காது, மாறாக ஒரு பூர்ணச்சந்திரனுடைய குளிர்ச்சியை கொடுக்கும். And this destroys the pain and the darkness of all those who have taken their shelter. இந்த பகவானுடைய திருவடியை யாரெல்லாம் சரணடைந்திருக்கிறார்களோ அவருடைய எல்லா விதமான துயரங்களையும் அவருடைய எல்லா விதமான வலிகளையும் எல்லாவற்றையும் இந்த
பகவானுடைய திருவடியினுடைய கிளம்பக்கூடிய ஒளியானது நம்ம போக்குகிறது. In other words, Manjira Manjunadairiva Pada Bhajanam Shreya Ityalapantam Padagram Pranti Majjat Pranata Janamano Mandarodhara Purnam Uttunga Tamrarajan Nakara Himakaras Jyotsnaya Chashratanam Santapa Dvanta Hantrim Tatimanukalaye Mangalam Angulinam. And then he goes on to say that of all of your limbs, the very sweetest are where all the liberated souls among the best yogis reside. ஸோ பகவானுடைய திருமேனியில திரு அங்கங்கள் நிறைய இருக்கின்றன. அதுல எல்லாவற்றிலும் மிக உயர்ந்தது என்னென்றால் முக்தியடைந்த ஆத்மாக்கள் எல்லோரும் எங்கு தங்கியிருக்கிறார்களோ அது அந்த இடம் தான் மிக உன்னதமான இடம். Yogindranam twadangeshwadhika samutaram mukti bhajam nivasah. And he says, my dear Lord, among your devotees, the soles of your lotus feet are a wish-fulfilling tree. பக்தர்களுக்கு நடுவுல உங்களுடைய திருவடி அதுதான் பாத்தீங்கன்னா காமதேனு மரம் போல் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய கல்பத்திரு மரம். Bhaktanam kama varshad dyutakishalilam natate padamulam. And furthermore, my dear Lord, Shri Krishna, Lord of Pavanapura, ocean of compassion, please remain fixed within my heart eternally. So, என்னுடைய அன்பு பகவானே, நீங்கள் தயவு செய்து என்னுடைய இதயத்தில் எப்பொழுதும் நீங்கள் வசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Having removed my never-ending pains, please show me the ultimate fortune of realizing that supreme bliss. So, என்னுடைய எல்லா வரிகளையும் போக்கிவிட்டு தயவு செய்து அந்த மிக உயர்ந்த அந்த ஆனந்தத்தை எனக்கு கொடுப்பதற்கு நீ தயவு செய்து என்னுடைய இதயத்தில் வந்து அமர வேண்டும். நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ண காருண்ய சிந்தோ ஹ்ருத்வா நிஷேஷதாபான் பிரதிஷது பரமானந்த சந்தோஹ லக்ஷ்மி. So this is what we get if we chant Krishna's holy name without offense. We far surpass Brahmananda and we forget all about the material pangs and frustrations and miseries and limitations and birth and death and old age and disease and all the rest. So இதுதான் நமக்கு பகவானுடைய நாமத்தை அபராதம் இல்லாமல் உச்சாடனம் செய்தால் நாம இந்த பிரம்மானந்தத்தை எல்லாம் மிக மிக கடந்து ரொம்ப அற்புதமான பகவான் கிருஷ்ணனுடைய திருவடி அவருடைய சம்பந்தத்தில் கிடைக்கும். அந்த சம்பந்தத்தில் நமக்கு என்ன ஆகும்னா நம்முடைய பௌதிகமான துயரங்கள், நாம ஏற்பட்ட கஷ்டங்கள், நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான வலிகள் எல்லாவற்றையும் மறந்து மிக அற்புதமான ஆனந்தத்தை நம்ம அடைய முடியும். Why are we talking about this? இதை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கோம்? This is Srinath Chakravarti Thakur who is explaining why we are more interested in performing austerities, difficult voluntary difficulties, than we are in enjoying sense gratification in this world. ஏனென்றால் ஸ்ரீநாத் சக்கரவர்த்தி டாக்டர் அவர் சொல்றார், இந்த தவம் நம்ம செய்வதன் மூலமாக இந்த புலனூர்ச்சியை விட்டு இந்த தவம் செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை இது அப்படின்னு சொல்றார். And by performing those austerities, we purify our existence, and when our existence is purified, we can stay strong in devotional service, through which we come to realize Tat Shri Krishna Charanaravindha Prema. நாம் புலனூர்ச்சியை விட்டு தபத்தில் ஈடுபட்டால் நம்முடைய வாழ்க்கை தூய்மையடையும். வாழ்க்கை தூய்மையடைந்தால் நாம் பக்தி யோகத்தில் நிலையாக ஈடுபடுவோம். பக்தி யோகத்தில் நிலையாக ஈடுபட்டு நாம் முன்னேறும் பொழுது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னவென்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடியில் நமக்கு அந்த பிரேமை, அந்த காதல் கிடைக்கும். The word yasmat in this verse means yato anantam brahmanopi brahmanandarapi saukhyam sukham bhavati. We get this happiness which is far beyond even brahmananda in personal liberation. இந்த தவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னவென்றால் மிக பிரம்ம ஆனந்தத்தை தோற்கடிக்கக்கூடிய அதை விட மிக 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 உயர்ந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்க போகிறது. In other words, it's a better deal. இன்னும் சொல்ல போனா இதுதான் மிகச்சிறந்த நமக்கு நல்ல பேரம் பேசியிருக்கணும். Srila Prabhupada ki jai. Srila Prabhupada ki jai. So Vishwanath Chakravarti Thakur tells us, I'm going to skip the Sanskrit because it's a little bit long.
சில விஸ்வநாத் தாக்கூர் சொல்றார், நான் சமஸ்கிருதத்தை சொல்ல போல லேட்டா இருக்கு. He also summarizes in this 5th chapter, after giving instructions on bhakti, the Lord gives instructions on bhakti to his sons and citizens. Rishabhdev makes Bharata the king, and then he goes to the forest and shows the conduct of a deaf-mute person. ஸோ விஸ்வநாத் ஜெகத் தாக்கூரும் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை விளக்குகிறார். தனது மகன்களுக்கு ரிஷபதேவர் அறிவுரை கூறிவிட்டு பரத மகாராஜாவை ராஜாக்கி விட்டு அவரை பின்பற்றும்படி தன்னுடைய மகன்களுக்கு அறிவுறுத்தி விட்டு அவர் காற்றுக்கு சென்று தன்னுடைய பரமஹம்ச வாழ்க்கையை நடத்தியது சொல்கிறார். Swabhaktim swan upadishya vidhaya bharatam nripam pravrajya panchame devo jalacharyam uditrishat. It's actually much more economical and easy to say in Sanskrit than it is in English. சமஸ்கிருதம் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கிறது ஆங்கிலத்தை சொல்வதை விட. He gives instructions on bhakti to himself. So பக்தியை பற்றிய அறிவுரைகளை அவருக்கே சொல்லிக் கொள்கிறார். He doesn't give instructions to himself, he gives instructions to his son, but he gives instructions on bhakti to himself. So அவர் தன்னுடைய மகன்களுக்கு தான் அறிவு கொடுக்கிறார், அறிவுரை சொல்கிறார், ஆனால் பக்தி யோகத்தை பற்றி தனக்கு தானே அறிவுறுத்துகிறார். And this first verse is one of those instructions. அந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் அப்பேற்பட்ட ஒரு அறிவுரை. Or vidhaya bharatam nripam, he makes Bharata the king, Bharat Maharaj. பரத மகாராஜா அவர் ராஜாவாக்குறார். Pravrajya panchame devo, and this Rishabhadeva then goes to the forest. அதன் பிறகு ரிஷபதேவர் காட்டிற்கு செல்கிறார். And Jalacharyam uditrishat, he acted just like a dumb person, crazy. அங்க போய் அவர் ஜடம் மாதிரி நடக்கிறார். We will see in the coming verses why and how he did all these things. வரக்கூடிய ஸ்லோகங்களை எதற்காக அவர் இப்படி பண்ணார், ஏன் இப்படி பண்ணார்னு தெரிஞ்சுப்போம். For now, Vishwanath Chakravarti Thakur continues. இப்போ விஸ்வநாத் ஜெகத் தாக்கூர் தொடர்கிறார். It was mentioned in the previous chapter that Rishabhadev gave instructions. In order to establish Bhakti Yoga, he first says that material enjoyment should not be practiced as the goal in life for a person with a human body. இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம், அதாவது மனித வாழ்க்கை பெற்றவன் கண்டிப்பாக புலனுணர்ச்சியில் ஈடுபடக்கூடாது, அதை மனித வாழ்க்கையின் நோக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. So this is very important point. The human body is not actually meant for these things. Not only is it not fit for these things, it's not even meant for these things. We have other responsibilities in order to qualify as proper human beings. So குறிப்பாக நம்ம மனித உடல் பெற்றிருக்கோம் என்றால் இந்த மனித உடலுக்கு இந்த புலனுணர்ச்சி ஏற்புடையது மட்டுமல்ல, அது ஆக்சுவலா மனித உடலுக்கு நோக்கமே அது கிடையாது. ஸோ புலனுணர்ச்சிங்கிறது மனித உடலின் நோக்கம் கிடையாது. ஸோ அதை தான் விஸ்வநாத் ஜெகத் சொல்றார். Modern life would be so much easier if more people just considered these instructions and what to speak of realized them. So இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன யுகத்துல வாழ்க்கை ரொம்ப எளிமையா இருக்கும். இந்த விஷயங்களை அவங்க புரிந்து கொண்டாலே போதும். முதல்ல அவங்க இதை அனுபவத்தில் உணர்றாங்களோ இல்லையோ, ஆனா இதை புரிந்து கொண்டாலே போதும், வாழ்க்கை மிக எளிமையாகிவிடும். So he first says that one should not practice material enjoyment as the goal in life. That's another thing. Everybody has to eat, everybody has to sleep. Some people need to mate or defend, but this should not be the goal. So அவர் சொல்றார், நீங்க இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருமே கண்டிப்பாக அவர்கள் சாப்பிட வேண்டும், உறங்க வேண்டும். அவர்கள் சில பேர் அவங்க ஆண் பெண் இனக்கவர்ச்சியில புணர்ச்சி இருக்க வேண்டும். ஆனால் இது மட்டுமே குறிக்கோள் அப்படின்னு எடுத்துக்கொள்ள கூடாது. One should not have desires which actually give you trouble. ஒருவர் உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஆசைகள் வளர்த்துக் கொள்ள கூடாது. And then just to help us out, Vishwanath Chakravarti Thakur explicates what kind of desires are those that give us trouble. சில விஸ்வநாத் தாக்கூர் சொல்றார், எந்த விதமான ஆசைகள் நமக்கு துன்பத்தை கொடுக்குது, தொல்லையை உண்டாக்குது. He says one should not have desires which give trouble, such as seeing or touching a woman. அவர் சொல்றார், ஒருவர் ஒரு பெண்ணை தொடுவது அல்லது பார்ப்பது அப்படிங்கிற ஆசை. Or a man, if you are a woman. அல்லது நீங்க பெண்ணா இருந்தால் ஆண். Kutaha, why?
ஏன்? Because these desires are available even as a pig. ஏனென்றால் இந்த ஆசைகள்லாம் ஒரு பன்னி உடல்ல கூட கிடைக்கிறது. Do you remember when you were a pig? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க எப்ப பன்னியா இருந்தீங்கன்னு? Or maybe a demigod? அல்லது தேவராக இருந்திருக்கலாம். How about when you were a spider? எப்போ நீங்க ஒரு 8 கால் பூச்சியா இருந்திருக்கலாம். Or a germ? அல்லது நம்ம ஒரு சின்ன கிருமியா இருந்திருக்கலாம். 8,400,000 different options for enjoying with the opposite sex. 84 லட்சம் வகையான உடல்களில் நாம் எதிர் பாலினத்தோடு நாம் உறவு கொள்வதற்கு ஏற்கனவே அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. And all of them are kashtan dukhadan. They are giving us trouble. ஆனால் அந்த எல்லா உடல்களும் நமக்கு கண்டிப்பாக தொல்லை தான் கொடுத்திருக்கு. Later in the Bhagavatam, Shukadeva Goswami even goes so far as to say that Lord Ramachandra's Leelas and Lord Krishna's Leelas also are only meant to show us how much trouble accrues when, as a result of attachment to the opposite sex. Either in the Ram Leela or in Krishna Leela, we see similar thing. சுகதேவ கோஸ்வாமி பாகவத்துல விளக்குகிறார். ராமலீலை, பகவான் கிருஷ்ணனுடைய லீலை, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எப்படி ஒருவர் எதிர்பாலனத்தினால கவரப்பட்டு அல்லது ஒரு பெண்ணால் கவரப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் உண்டாகிறதுங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த 2 லீலையும் சொல்றார். His statement is a little bit risque because we all know the Lord's leelas are all transcendental and beyond this Mahamaya, and yet he says it. நம்ம பகவானை பத்தி இப்படி சொல்றது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டும் என்றால், இது பகவான் திவ்யமானவர், ஆனாலும் பகவானுடைய லீலைகளை அவர் இந்த மாதிரி சொல்றார். That means there's an important lesson. அப்படின்னு நமக்கு முக்கியமான பாடம் இருக்கு. Even if we misinterpret the Lord's leela, still there's an important lesson there. நாம் அதை தவறா புரிஞ்சினாலும் கூட கண்டிப்பாக நமக்கு முக்கியமான பாடம் இருக்கிறது. Okay, so then Vishwanath Chakravarti Thakur continues. அதன் பிறகு விஸ்வநாத் சக்கரவர்த்தி மேலும் தொடர்கிறார். By enjoying material objects, the human body becomes equal to that of a pig. இந்த புலன்பத்தை அனுபவிக்கும் மூலமாக ஒரு மனிதனுடைய உடல் அந்த பன்றியினுடைய உடலுக்கு சமமாகிறது. So next time you see Srila Prabhupada saying that whole modern civilization is all dogs, hogs, camels, asses, and pigs, now you understand why. நீங்க அடுத்த முறை சில பிரபுபாதனுடைய பொருளை படிக்கும்போது இந்த நவீனமான உலகம், இந்த வாழ்க்கை கலாச்சார முறையானது ஒரு நாய், கழுதை, பன்னி, ஒட்டகம் இதனுடைய அவங்களுடைய வாழ்க்கை முறை தான் சொன்னா ஏன் பிரபுபாத் அப்படி சொல்றாரு உங்களுக்கு புரியும். If we remain centered on these 4 things as so-called human beings, that is eating, sleeping, and mating and defending, then all we've really done is tremendously sophisticate these very base sensual urges that even these lowly animals pursue. நாம மீண்டும் மீண்டும் இந்த உண்ணுதல், உறங்குதல், தற்காப்பு, இனப்பெருக்கம் இதை மட்டுமே நம்ம அதுலயே நம்ம கவனம் செலுத்தணும்னா அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த மனித உடல் கிடைச்சும் கூட நாம மிக வசதி வாய்ப்பாக இந்த விஷயங்களை நம்ம செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். And I will repeat again that it's not that we don't eat, that we don't sleep, mate, or defend, but these things have to be restricted. Restricted, capital R, restriction. You get it? நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா நம்ம சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாதுன்னு சொல்லலை. நம்ம சாப்பிடணும், தூங்கணும், உடல் வைத்துக் கொள்ள வேண்டும், இதெல்லாம் சரி. ஆனால் இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். முக்கியமான விஷயம்னா கட்டுப்பாடு. And that restriction is the austerity that we're talking about in this verse. So அந்த கட்டுப்பாடு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தவம். அதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Chakravarti Pad goes so far as to say austerity is the chief characteristic, the defining, distinguishing characteristic of a human being. So விஸ்வநாத் சக்கர சொல்றார், தவம் தான், அந்த தவம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மை மனித இனத்தை மற்ற இனங்களிலிருந்து பிரித்து காட்டக்கூடியது. That's why it's not bombastic of him to say that
if we only engage in these activities unrestrictedly, then we're no better than pigs. அதனால தான் பார்த்தீங்கன்னா, சில பிரபுபாதர் ரொம்ப தைரியமாக சொன்னார். அது வந்து ஒண்ணும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த மனிதர்கள் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாரி செயல்படக்கூடாதுங்கிறது வந்து தெளிவா அவர் சொல்றார். In the human body, you should only strive for that thing that you cannot get as an animal. ஸோ மனித உடல்ல நீங்க மிருக உடல்ல கிடைக்காத விஷயங்களுக்கு அதுக்காக தான் நீங்க முயற்சி பண்ணணுமே தவிர, மிருக உடல்ல கிடைக்கக்கூடிய விஷயத்துக்காகவே முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Or at least that has to be your chief concern. அல்லது இதுதான் முக்கியமான கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். But I can guarantee you that for the gopis, it's the only concern. ஆனா நான் உங்களுக்கு சொன்னேன், கோபியர்களை பொறுத்தவரைக்கும் இது மட்டும்தான் அவங்களுக்கு கவனம். So we have to think very carefully about what we really want. நாம உண்மையிலே வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு என்ன நம்மளுடைய விருப்பம் என்னன்னு நம்ம முடிவு பண்ணணும். People really don't like restriction. They don't like it. நமக்கு கண்டிப்பாக எந்த விதமான கட்டுப்பாடும் பிடிக்கிறது இல்ல. We see even devotees, they don't like restriction. ஸோ பக்தர்கள் கூட அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு விரும்புறது இல்ல. That's why they want to reject even Smriti Shastras such as Manu Samhita, and nowadays they're even talking about Nada Pancharatra Bhi. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் கூட மனு சம்ஹிதையை வந்து நிராகரிக்கிறாங்க அல்லது நாரத பஞ்சரத்ரா கூட நிராகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. They really want to be transcendental to these authorities because they don't want the restriction imposed by these authorities. அவங்க இந்த அதிகாரபூர்வமான விஷயங்களுக்கு வந்து கட்டுப்பட தயாரில்லை என்றால் அவங்க இதெல்லாம் தாண்டி போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா இந்த கட்டுப்பாடு அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. It's exactly the same mentality that impels ISKCON Ritviks to reject their spiritual masters who also impose upon them restrictions. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, அந்த ரித்விகள் கூட வந்து ஆன்மீக குருநாதரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது வந்து அந்த கட்டுப்பாடு அவங்க ஏற்றுக்க தயாரில்லை. They don't get it. அவங்களுக்கு இது விஷயம் தெரியறது இல்லை. That's why I said in the beginning, Prabhupada repeats this message more often than anything else throughout his books. அதனால தான் சில பிரபுபாதர் இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார் அவருடைய புத்தகங்கள்ல. Okay, so now Vishwanath Chakravarti Thakur, he comes up with another objection from the monkey quarter. இப்போ சில விஸ்வநாத் டாக்கூர் மேலும் ஒரு எதிர்ப்பான வாதத்தை வைக்கிறார். Prabhupada called them monkey disciples. They're so-called initiated devotees, but they don't want to follow the rules. பிரபுபாத் சொல்றார், அவங்க எல்லாம் குரங்கு சிஷ்யர்கள். ஏனென்றால் அவங்க வந்து தீட்சை மட்டும் வாங்கிக்கிறாங்க, ஆனா அவங்க வந்து விதிமுறை பின்பற்றுறது இல்ல. If you take away a monkey's sense gratification, all of his considerable intelligence becomes devoted to fighting back, and they're very clever, these little rascals. இந்த குரங்கள்ட்ட இருந்து நீங்க புலன்பத்தை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கண்டிப்பாக வந்து திரும்பி வந்து நம்மகிட்ட சண்டை போட தயாரிப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் மிகுந்த புத்திசாலிகள். Here in Vrindavan, we have to live with these little guys. ஸோ விருந்தாவன் நம்ம வந்து இந்த சின்ன குரங்களோட நம்ம வாழ்க்கை நடத்த வேண்டியிருக்குது. They can be astonishingly clever. அவங்க வந்து ரொம்ப அதே அற்புதமான புத்திசாலித்தோட இருப்பாங்க. And their minds are active 24/7, just like our own. அவங்களுடைய மனது வந்து 24 மணி நேரமும் வந்து செயல்பட்டே இருக்கும். We have to do something about it. Otherwise, we will get the body to match what our minds are doing now. நாம இதை ஏதாவது செய்யல என்றால் நம்ம மனசு இப்ப என்ன நினைக்குதோ அதன்படி அந்த உடல் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். So that's austerity. தபம். Now, the monkey objection is, oh, big trees, they're also performing austerity. They're not eating and they're tolerating the rain and the sun. So அந்த குரங்கெல்லாம் சொல்லுது, பெரிய பெரிய மரங்கள் இருக்கு, அவங்கெல்லாம் வந்து வெயில நிக்கிறாங்க, அவங்க எதுவும் சாப்பிடுறது இல்லை, அவங்களும் வந்து தவம் பண்றாங்க. This is exactly the same way that sometimes we hear devotees raising objections about certain principles or practices of Krishna consciousness that they do not find attractive. So சில நேரங்கள்ல பக்தர்களும் வந்து அவங்க கொடுக்கப்பட்ட விதிமுறைகளை வந்து பின்பற்றாம இருக்கிறதுக்கு அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. They put a thin veneer of shreyas over it, but really they're more concerned about the restriction to their sense gratification than anything actually philosophical. அவங்க வந்து தத்துவத்தை பத்தி எதுவும் கவலைப்படுறதில்லை. அவங்க வந்து தங்களுடைய புலனுணர்ச்சிக்கு தடை வருது அப்படின்னா அதை மட்டும் தான் அவங்க யோசிக்கிறாங்க. And they try to find fault or some loophole or some inconsistency in the philosophy, and when really the only problem is that they want more sense gratification.
அவங்க தத்துவத்திலேயோ அல்லது வேற எதுலயோ குற்றத்தை கண்டுபிடிச்சு அவங்க வந்து தங்களுடைய புலனுணர்ச்சியை மட்டும் எப்படி திருப்தி பண்ணலாம்னு பாக்குறாங்க. So such monkeys are saying, but the trees also perform austerity. They're not eating and they're tolerating so much rain and bad weather. அவங்க சொல்றாங்க மரங்களும் கூட தவம் இருக்கு, அவங்க வெயில்ல இருக்காங்க, மழையில இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் வந்து மோசமான தட்பவெப்ப சூழ்நிலை கூட தாங்கிக்கிறாங்க. Excuse me. Therefore, Vishwanath Chakravarti Thakur qualifies. This is why Rishabhadev says, Tapo Divyam, that austerity has to be transcendental. Only human beings can do that. அதனாலதான் விஸ்வநாதர் சொல்றார், இது வெறும் தவம் அல்ல, இது தவம். அதனாலதான் இது மனிதர்கள் மட்டும் தான் இந்த திவ்யமான தவத்தை பண்ண முடியும். So, in other words, such living entities are excluded from this verse by saying that this austerity has to be related to the Lord. அதனாலதான் பாத்தீங்கன்னா மற்ற உயிரினங்கள் செய்யக்கூடிய அந்த தவத்தை வந்து இவங்க ஏத்துக்கிறது இல்லை. ஏனென்றால் இவங்க இந்த தவமானது பகவான் கிருஷ்ணனுடைய சம்பந்தப்பட்டு செய்ய வேண்டும். We always have to think about our goal, the lotus feet of Sri Krishna, and praying for those lotus feet. நாம எப்பவுமே நம்மளுடைய நோக்கம், நம்முடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்னன்னு யோசிக்க வேண்டும். அது பகவான் கிருஷ்ணனுடைய திருவடி. அந்த பகவான் கிருஷ்ணனுடைய திருவடிக்கு நம்முடைய இருக்கக்கூடிய அன்பு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பாபு. ஹரே கிருஷ்ண பாபு, பவர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, ஹரே கிருஷ்ண பவர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா, வருமா திரும்ப? வருவார் பிரபு, வருவார். ரொம்ப ஆடியோ கிளியரா இருக்கா? நல்லா கிளியரா இருக்கு பிரபு. எஸ் பிரபு, கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கு. ஹரே கிருஷ்ணா வேதநாதன் பிரபு. ஹரே கிருஷ்ண பாபு. ஏதாவது அவங்க கிளாஸ்ல இருந்து நீங்க சொல்ல விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க பிரபு. ஒரு கிளாஸ் கொடுத்தாரு இல்லையா? ஆமா. இந்த அந்த என்ன புலநடக்கத்தை விட்டு வெளியே வரணும். அதாவது தமோ குணம் ரஜகுணத்தை விட்டு வெளியே வரணும் ரொம்ப முக்கியமா சொல்றாரு. அது வந்து நம்ம அதான் விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து தவம் மணி பிரச்சனைல தவத்துடைய நோக்கம் தெரிஞ்சு பண்ணணும். இந்த நோக்கம் வந்து பகவான் கிருஷ்ணனுடைய திருவடி, அந்த பகவான் கிருஷ்ணனுடைய திருவடிக்கு அந்த அன்பு நமக்கு கிடைக்கணும், அவர் திருவடி மேல அன்பு கிடைக்கணும். அதுக்குதான் நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் தவிர அதனால வந்து அதை நீங்க யோசிக்கும் போது இந்த புலனுணர்ச்சியை விடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக வந்து என்னது குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, தீட்சை வாங்குன்னு சொல்லிட்டு நம்ம குரு மகாராஜ் கூட இப்போ லெக்சர் கொடுத்துருக்காரு. இனிஷியேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஜோக். தீட்சை வாங்குறது ஒரு ஜோக் கிடையாது. குருநாதத்தை வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அதை பின்பற்றவில்லை என்றால் அவங்க வந்து கீழே விழுந்துடுவாங்க. ஸோ மெயின் குறிப்பாக என்னன்னா வந்து பக்தர்கள் அந்த விதிமுறைகளை கடைபிடிக்காவிட்டால் நம்ம கோலை அடைய முடியாது. கோல் வந்து புலனுணர்ச்சி கிடையாது. நம்ம அவர் சொல்ல நீங்க சாப்பிடலாம், தூங்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், எல்லாம் சரி. ஆனால் அது மட்டும் கோல் கிடையாது. பகவான் கிருஷ்ணனுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டு நம்ம ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் வெளியே வந்து
பகவான் கிருஷ்ணனுடைய திருவடிக்கு அன்பை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது எல்லையற்ற ஆனந்தத்தை தரும் அப்படிங்கிறது. ஆமா, எல்லாரும் ஆனந்தத்துக்கு தான் போராடிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான ஆனந்தம் பகவான்கிட்ட தான் இருக்கு. கண்டிப்பா. அருமையான கிளாஸ் பிரபு. எஸ் பிரபுஜி. அன்மியூட். Radhe Radhe. எஸ் பிரபுஜி. Okay, I knew we had to have at least one such incident. ஹரே கிருஷ்ணா. Hopefully there won't be any more. So yeah, the point is that this is the point. We have to always remember what our goal is. We're trying to reach Krishna's lotus feet. இதுதான் முக்கியமான விஷயம். நம்மளுடைய கோல், குறிக்கோள் என்ன? நம்ம அடைய வேண்டியது பகவான் கிருஷ்ணனுடைய திருவடி, தாமரை திருவடிகள். Om Tad Vishnu Paramam Param Sada Pashanti Surya Ityadi. This is the Vedic mantra. வேத மந்திரம் சொல்லுகிறது, அப்பேற்பட்ட தேவர்கள் கூட பகவானுடைய திருவடியை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். So the point is that the austerity we perform is divyam, transcendental austerity. நாம் செய்யக்கூடிய தவம் வந்து திவ்யமான தபம், அதாவது ஆன்மீகமான தபம். நம்ம வந்து பகவான் கிருஷ்ணனுடைய திருவடி அடைவதற்காக செய்யக்கூடிய தவம். He uses the words putraka to indicate his compassion for his sons. புத்திரகான்னு சொல்ல, புத்திரான்னு சொல்லலாம், புத்திரகான்னு சொல்றாரு. ஏனென்றால் அந்த அவருடைய பசங்க மேல அவருடைய அன்பு, அந்த அன்பானால புத்திரகான்னு கூப்பிடுறார். And the austerity that he is encouraging, this is aprakrita, bhagavat samandhityartha. That is to say that by this austerity, the antahakaranam, or the subtle body, becomes purified. ஸோ அவர் இங்க சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா அது வந்து பகவான் கிருஷ்ணோட சம்பந்தப்பட்ட தவம். அந்த பக்தி யோகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுடைய அந்தகரணம், உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம், அது வந்து தூய்மையாகும். Okay, I think our time is running out, so maybe if there's any questions, we can stop here and take some questions or discussion. யாருக்காவது ஏதாவது கேள்வி கருத்துக்கள் இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். Yes, Kishori Priya. Hare Krishna, Prabhuji, Dandavat Pranam, Jai Shri Prabhupada. So this was very characteristic what Vishwanath Chakravarti Pad talks about what is real austerity, and that doesn't have the goal of attaining, because like any austerity could be classified as divyam and non-divyam. So how would you classify our difficulties in life, even when we are trying to follow a spiritual path? They sometimes become obstacles. We try to go on despite that. So it almost seems like, we know that it comes from our past life misdeeds. So would that be considered austerity, the suffering that we go through as a result of that? Ekam Sankshiptam Vakyam Bruhi. He has to translate this. So, Okay. No, TK, he'll get it, but Vednarayan, you got it? எஸ். ஸோ மாதாஜி சொல்றாங்க, விஸ்வநாத் சக்தி டாக்கூருடைய விளக்க உரை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக திவ்யம் தபம் அப்புறம் சாதாரண தபம், அது ரெண்டையும் வந்து பிரிச்சு காட்டியிருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சில நேரங்களில் நமக்கு வந்து தடைகள் வருகிறது. அந்த தடையில் நம்ம மீறி போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த தடைகள் வந்து நம்மளுடைய கடந்த கால வினைகளின் பலனா வருதா, இல்ல நாம அதை வந்து அதையும் தவமா எடுத்துக்கலாமா, நம்ம அதனால தூய்மை அடைகிறோமா? ஓகே மாதாஜி. Thank you. Yes, yes. Thank you for your synchronic question. I was just about to mention the same thing. Synchronic. I don't know what is synchronic means. மாதாஜி Anyway, just thanks for the question. It's a good question. நல்ல கேள்வி. So, yeah, the fact is that I think the very reason he mentions this is because in our day-to-day animalistic pursuits, yes, it's difficult. This world is meant to be difficult. The difficulties are supposed to be there, and they're deliberate on behalf
of the Supreme Lord's agents, such as Mahamaya, who has her trident just to poke us all the time. So we're supposed to reflect on this and consider the same thing. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஏற்படக்கூடிய இந்த உலகம் கண்டிப்பாக துன்பம் நிறைந்த உலகம் தான். நமக்கு இந்த விஷயங்கள் ஏற்படுது அப்படின்னா அது பகவானுடைய ஏற்பாடு கூட இருக்கும். மகாமாயை மூலமாக அவங்க கையில திரிசூலத்தை வச்சு நமக்கு வந்து 3 விதமான துன்பங்கள் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கேட்கணும், ஏன் இந்த துன்பங்கள் நமக்கு வருது அப்படின்னு. ஸோ இது நமக்கு வந்து பகவானுடைய கருணை ஏற்பாடு. One of my distant relatives in Mauritius, we just got the message, young boy, he was riding on his motorcycle and someone rear-ended him and it threw him into a ditch and he broke his neck and he's now history. கிருஷ்ணா பிரபுவுடைய ஒரு தூரத்து சொந்த மொரிஷியஸ்ல அவர் வந்து இளம் 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 வாலிபர். அவர் வந்து பைக்ல போயிட்டு இருந்தார். போகும்போது பின்னால இருந்து ஒருத்தர் வந்து இடிச்சு அவர் வந்து சாக்கடையில விழுந்து அவர் வந்து அவருடைய கழுத்து ஒடிஞ்சு போச்சு. Now he is no more Prabhuji now? Yeah, finished. ஓ, கழுத்து எலும்பு உடைஞ்சு அவர் வந்து காலமாயிட்டார். And his mother is still in shock. She's not even crying yet. She's just blank. அவங்க அம்மாவுக்கு வந்து ஏற்பட்ட அதிர்ச்சியில இன்னும் அழ கூட இல்லை. அவங்களால நம்ப கூட முடியல. Heavy austerities and we're forced to undergo them. ரொம்ப கடினமான தவங்கள், நம்ம கண்டிப்பாக அதை கடந்து செல்ல வேண்டும். This is far, far beyond the mere principle of sharira yatra pichatena prasipteta karmanaha, that you have to work hard just to keep yourself fed and clothed and housed. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பகவான் பகவத்கீதையில சொல்றார், நீங்க உங்க உடலை பாதுகாக்கணும் கூட நீங்க வந்து வேலை செய்தாக வேண்டும். நீங்க கடினமா உழைச்சு உங்களுடைய உடலை பேணி பாதுகாக்கணும். இதை விட ரொம்ப மிக 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 கடினமானது நம்ம சொல்லக்கூடிய இந்த தபம் அப்படிங்கிறது. I mean, the point is that even if you're able to tolerate ba 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 ba, still you have to deal with ma. This is Pavarga. நீங்க வந்து பரிசிரமா கஷ்டப்பட்டு உழைக்கிறது, ரொம்ப கடினமா உழைச்சு வாயில் நுர தள்ளுறது, ஏமாற்றம், எல்லாத்தையும் நீங்க தாண்டினா கூட மிருத்யுவை நீங்க கண்டிப்பா வந்து அதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். I always wondered, how do you explain Pavarga to the Tamils? I just told the detail. Parishrama, Pena, Vyartada. Yeah. So anyway, this is the point. Yeah, we're supposed to consider, look, I have to undergo austerities anyway. I might as well make them for the right reason and gain eternal happiness, which I'm actually seeking. ஸோ எப்படியும் நான் வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அது கடினமான தவம் செஞ்சு தான் ஆகணும். அதை நான் வந்து எதற்காக பகவானுக்காக செஞ்சு நான் எதை அடைய வேண்டுமோ மிக உயர்ந்த இலக்கை அந்த இலக்கை அடைச்சிட்டு போறேன். Sometimes the monkeys again, they try to criticize devotees that, well, you devotees are also suffering just like us, so what's the deal? I mean, I might as well not even try. அப்போ ஒரு சிலர் பக்தர்கள் குரங்கு மாதிரி பக்தர்கள் சொல்றாங்க, நீங்க விதிமுறையை பின்பற்றக்கூடிய பக்தர்கள் நீங்களும் கஷ்டப்படுறீங்க, அப்போ அது எதுக்கு நான் எதுக்கு வந்து அந்த தவத்தை எடுக்கணும், நானும் கஷ்டப்படாமலே இருந்துட்டு போறேன். So this is our answer, that everybody has to undergo difficulty in this world, but at least our difficulty is taking us somewhere. Your difficulty is just taking you around the treadmill. ஸோ அப்போ பக்தருடைய பதில் என்னன்னா, ஆமா நீங்களும் கஷ்டப்படுறீங்க நாங்களும் கஷ்டப்படுறோம், ஆனா எங்களுடைய கஷ்டம் எங்களை வந்து எங்க உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகுது, ஆனா உங்களுடைய கஷ்டம் திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் நீங்க இந்த பிறவி பெருங்கடலே சிக்கி தவிக்க போறீங்க. Yeah, do you have treadmills in Tamil Nadu? Yes, Prabhuji. Yeah, little kids keep mice and they just run around the thing and they get nowhere and they're too stupid to even realize. So இந்த இதுல வந்து சக்கரத்துல இந்த இதுல ஏறினீங்கன்னா, ராட்டினத்துல ஏறினீங்கன்னா ஏறிட்டு அதுல சுத்திட்டே இருப்பீங்க, எங்கேயும் போக முடியாது, அதுல சுத்திட்டே இருக்க வேண்டியதான். So this is why the Shastra has to use such strong language, just to wake us up. ஸோ சாஸ்திரத்துக்கு எதுக்கு இவ்வளவு பலமான வார்த்தை கொடுக்கப்படுதுன்னா, அப்பதான் நம்ம வந்து விழித்தெழுவோம். Okay, anything else? Just can I make one comment? Anybody else have any questions? Yeah, Prabhu, I have one question. Yeah. So, Prabhuji, so sometimes we know what we are not supposed to do, but even though we know we are not supposed to do, but still, we are actually forced into doing, breaking the rule or like something like that.
So we know it is bad, it is not good, it is not supposed to be done, but still, we are, you mean to say, I'm like kind of fallen. So, Prabhuji, are you there? Yeah, I'm here. Yes, Prabhuji. So we know what is to be done, what is not to be done, but still, we couldn't, we don't have the strength to follow or to, keep the restriction. So, what is Yeah. the, how do we go about it? It's really, really, You have to keep on fighting. That's the only way you're going to get through this. Of course, when you're learning how to walk, sometimes you stumble and fall. It's expected. After all, we're just learning how to walk. But it should not be that it goes on forever and ever and ever. That means we're not sincere. ஸோ பிரபுட்ட நான் கேட்ட கேள்வி, நமக்கு எது சரின்னு தெரியுது, எது தப்புன்னு தெரியுது, ஆனா நம்ம தப்புன்னு தெரிஞ்சு பண்றோம். ஆனா இது வந்து எப்படி இதுல இருந்து வெளியே வர்றது அப்படின்னு கேட்கும்போது பிரபு சொல்ல இது வந்து கண்டிப்பா நீங்க வந்து தொடர்ந்து சண்டை போட்டே இருக்கணும். இது தொடர்ந்து நம்ம வந்து சண்டை போட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஒரு குழந்தை எழுந்திரிச்சு நடக்கும்போது கண்டிப்பாக கீழே விழும். ஆனா மீண்டும் முயற்சி பண்ணி மறுபடியும் எழுந்து நடக்கணும். விழுந்துட்டே இருப்போம், எழுந்துட்டே இருக்கணும். ஆனால் இது ரொம்ப நாள் போகக்கூடாது. அப்போ நம்ம ரொம்ப நாள் நம்ம இதை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இன்னும் நேர்மையா இல்லைன்னு அர்த்தம். Even my answer is a little bit open-ended. ஸோ என்னுடைய பதில் கூட வந்து திறந்த வெளியே தான் விட்டுருக்கலாம். Prabhupada gave a much more restricted answer. பிரபுபாதர் வந்து இன்னும் கண்டிப்பான பதில் கொடுத்திருக்கிறார். One time, 2 times, maybe 3 times Krishna can forgive you. After that, you're a nonsense. You have to pay. ஒரு முறை, 2 முறை, 3 முறை கிருஷ்ணர் பொறுத்துப்பார். ஆனா 3 தடவைக்கு மேல வந்து அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா பதில் கொடுத்தான். So we should not abuse Krishna's mercy. நம்ம கிருஷ்ணனுடைய கருணையை வந்து தவறா பயன்படுத்த. And we should recognize that we can lose that mercy at any chance if we're not careful. நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நாம கவனமா இல்லை என்றால் அந்த கருணையை நாம இழந்து விடுவோம் எப்பனாலும். If we commit offenses or if we commit sins, then we have to pay for those. And sometimes the price for that is you lose devotional service. It happens every day, my friends. சில நேரம் அபராதம் பண்ணலாம் அல்லது பாவம் செய்யலாம். அதற்குண்டான விலை என்னவா இருக்கும்னா சில நேரங்கள் நீங்க பக்தி தொண்டே இழந்து நீங்க போயிடலாம். இது வந்து டெய்லி நடந்துட்டு இருக்கு என்னுடைய நண்பர்களே. So get sober. அதனால தீரனாகுங்க. I mean, Arjuna had the same question, did he not? அர்ஜுனா இதே கேள்வி கேட்டிருக்காரு இல்லையா? And even Duryodhana said the same thing. Janami dharmam nachame nivrittihi. Pravritti. Janami adharmam nachame nivritti. So, I know what is dharma, but I can't do that. And I know what is adharma, but I can't restrain myself. This is animal life. Prabhupada said this. Many times he said it. Especially if someone cannot follow the regular principles. Animal. Case closed. ஸோ பிரபுபாதர் சொல்லியிருக்கிறார், துரியோதனன் சொல்றாருன்னா எனக்கு எது தர்மம்னு தெரியும் ஆனா அதை என்னால செய்ய முடியாது, எது அதர்மம் தெரியும் ஆனா அதை என்னால செய்யாம இருக்க முடியாது. அப்போ பிரபுபா சொல்றாரு, நீங்க வந்து குறிப்பாக விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் நீங்கள் மிருகம். அப்போ கேஸை மூடி வச்சிட வேண்டியதான். That's why the association of the devotee is more merciful than the association of the deity. No matter what nonsense you do, the deity will still smile, be happy. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க விக்கிரக வழிபாடுனா நீங்க என்ன அபத்தம் பண்ணாலும் விக்கிரகம் வந்து உங்களுக்கு வந்து சிரிச்சுட்டே இருப்பார். ஆனா பக்தர்கள், but your spiritual master will chastise you severely. ஆனா உங்களுடைய குருநாதர் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து கடுமையா கண்டிப்பார். That's mercy. அதுதான் கருணை. Otherwise, how do we change? இல்லைன்னா நம்ம எப்படி மாறுவோம்? I hope that's okay. Yes, Rose. Thank you, bro. Or anything else? Ishwari Priya had a comment, she said. Hare Krishna Prabhu. It sounds like Sita Bhati. Yes, Hare Rose. Krishna Prabhu. தண்டவத்ராணம் பிரபு. That, உங்களுடைய வருகை எங்களை புனிதப்படுத்துது. ஏன்னா நீங்க வந்து பிரபுபாதாவுடைய சீடர். இன்னைக்கு பிரபு பத்மபாணி பிரபு சொன்னாரு, முகுந்த பிரபு இன்னைக்கு லெக்சர் கொடுக்க வரான்னு சொல்லி.
ரொம்ப ஆனந்தமா இருந்தது. என்ன எதுக்கு ஆனந்தம்னா, பிரபுபாதோடைய சீடர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ஆனா உலகம் ரொம்ப பெருசு. ஆனா அவங்க கருணை அதை விட பெருசு. எங்களுக்கு அது கிடைக்குங்கும் போது பிரபுபாதோடைய கருணை எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுது. அடுத்தது இந்த விஸ்வநாத் தாகூரை பற்றி சொல்லும் பொழுது, நாங்க நேற்று ஒரு பாகவதம் படிச்சுட்டு இருந்தோம். அதுல அவர் ஒரு கமெண்ட் கொடுத்தாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு சக மனிதனை கூட, அதாவது சக சீவராசியை கூட பகவான் வாழக்கூடிய கோயிலா பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. அப்போ அதை கேட்கும்போது இந்த உலகம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு ஒரு 10 பேரை ஏமாத்தி ஒரு ஒரு மோசமான சூழ்நிலை இந்த உலகம் இருக்கு. இவ்வளவு மோசமான உலகத்துல கூட இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்களை பிரபுபாதா நம்மளை மாதிரி எங்களை மாதிரி விழுந்த ஆத்மாக்களை காப்பாற்ற கொடுத்துட்டா நினைக்கும் போது, இந்த விஷயத்தை நினைக்கும் போது ரொம்ப எவ்வளவு உயர்ந்த விஷயம் பாருங்க. ஒரு சக ஜீவராசியும் கோயிலா பார்க்கணுங்கிற நிலை வந்து எவ்வளவு உயர்ந்த நிலை. அதை உலகம் முழுவதுக்கும் பிரபுபாதா கொண்டு போயிருக்காருன்னா அது ரொம்ப ஆச்சரியத்தில் இருக்குது. Prabhuji, Sita Prabhu's, he is actually thanking you for giving us your association after a long time. Because Srila Prabhupada's disciples are very rare, and you are one among them, and they are becoming very few, and we are very grateful that you know giving us your association. And Sita Prabhu and a group of devotees, they are reading Bhagavatam every day. And yesterday when they were reading, Srila Prabhupada mentioned in one of the commentary that the fellow human beings, fellow beings also, we should respect them, that they are also Paramatma is living in their living in them, so that we have to see them as temple. So even though we are in such a fallen condition, but Prabhupada is giving very 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 high standard of education being given to us. So we are so fortunate to hear from you. Thank you. It's my duty. இதனுடைய கடமை அப்படிங்கிறார் பிரபு. You're all very tolerant and liberal that you listen even to me. I'm not a perfect person. நீங்க ரொம்ப சகிப்புத்தன்மையுடையவர்கள். நீங்க வந்து நான் ரொம்ப உயர்ந்த மனிதன் கிடையாது, நான் ஏன்றது கூட நீங்க கேக்குறீங்க. But Srila Prabhupada told us, just as I've helped you, you help others. I'm just trying to do that. Come say come, that much I can do. இல்ல பிரபுபா எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நான் எப்படி உங்களுக்கு உதவி பண்ணணும் அது மாதிரி நீங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஸோ அதை மட்டும் தான் நான் செய்ய முயற்சி பண்றேன். Anything else? Your comment, Kishori Priya? Yes, Prabhuji, thank you so much. So, a comment question. So basically, the only difference, like, everybody suffers and we also suffer. But what I've observed, at least here, I don't know if it's applicable to India, maybe now, is that we have a better perspective of why we are suffering. And as a result, we are able to tolerate that much better. I'm surrounded by people who can't tolerate, they have to see a shrink about it. It's when you see that, at least it gives us hope and to move forward. I mean, Brahma Saukyam is just so far-fetched, but at least this distinguishes us from the others. Vednarayan? மாதாஜி சொல்றாங்க, இந்தியாவை பத்தி எனக்கு தெரியல, நான் இப்போ இருக்கக்கூடிய இங்கே அமெரிக்காவில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த கஷ்டப்பட்டாலும் கூட நாம இந்த கஷ்டத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து அந்த ஞானம் நமக்கு இருக்கு. மாதாஜி வேற என்ன சொல்லுங்க? இங்க வந்து கஷ்டப்படுறவங்க வந்து they are not able to tolerate. அதனால அவங்க வந்து சகித்து கொள்ள முடியல. பிரம்மசௌக்கியம் ரொம்ப தூரமா இருந்தாலும் கூட இந்த கஷ்டங்களை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளை சகித்து கொண்டு நம்ம பக்தி தொண்டு பயிற்சி செய்ய முடியுது. The Indians, they're very, very clever and they have very sophisticated schemes by which they pretend to be atheists
but they never really can. இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலிகள். அவங்க என்னன்னா நாஸ்திகர்களாக நடிப்பாங்க, ஆனா உண்மையில அவங்க நாஸ்திகர்கள் கிடையாது. They'll take great pains they will go out of their way to be as sinful as they can just to try to imitate the West. Monkey see, monkey do. அவங்க வந்து மேற்கு நாட்டுல பார்த்து எப்படி குரங்கு பாக்குது குரங்கு செய்யுது, அது மாதிரி அவங்க பல்வேறு விதமான பாவ செயல்களை வந்து செய்யறதுக்கு போவாங்க. But I think that they are only like this because they have absolutely no idea how deep and thick and miserable the ignorance of the people in other places actually is. அவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மத்த இடங்கள்ல இருக்கக்கூடியவர்களுடைய அந்த எந்த அளவுக்கு அவங்க வந்து அறியாமையில ஆழ்ந்து போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து தெரியல. It's really, really hard to imagine. Even those of us who have been in Krishna consciousness for some time, who are from the West, we also lose track of just how dense and how profound is their misery. Very, very, very much suffering. We cannot even imagine, I think, most of us here. நம்ம மேற்கு நாடுகளிலிருந்து வந்த பக்தர்கள் கூட பாத்தீங்கன்னா இவங்க சுத்தி இருக்கக்கூடிய அவங்களுடைய கஷ்டம் எவ்வளவு கடினமான ஆழமான கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களால உணர முடியல. And in the United States, if you cut someone off in traffic, he can pull up at the next red light and just blow you away with a sawed-off shotgun. It happens. நீங்க அமெரிக்கால கார் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு காரை முந்தி போயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அவன் வந்து அடுத்த சிக்னல்ல நிப்பாட்டி உங்களை வந்து துப்பாக்கியால சுட முடியும். Like you said, no tolerance and certainly no knowledge. Can you imagine how difficult it is and how hopeless you must feel if you think that you are this body and that this lifetime is all there is and that your sense gratification is the most important thing? It's a recipe for failure. நீங்க நான் தான் இந்த உடல், இதெல்லாம் என்னுடைய சொத்து, இதை தான் நான் அனுபவிக்கணும், என்னுடைய புலன்பம் மட்டும்தான் எனக்கு நோக்கம் இப்படின்னு ஒருத்தர் இருந்தானா கண்டிப்பாக அவன் தோல்வியை அடைவான். So as you said, at least even a neophyte in Krishna consciousness has some perspective, but there are people in this world who have absolutely none, and that's really frightening because we can end up there if we're not careful. So பக்தி தொண்டுல சிறிது முன்னேற்றம் வந்தா கூட கனிஷ்ட பக்தர் கூட அவரால் வந்து இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் வெளியே இருக்கவங்களாம் வந்து கண்டிப்பாக ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாம கவனமா இல்லைன்னா அவங்கள மாதிரி நாம கூட ஆயிடுவோம். I don't think many of us can imagine also what it means actually to take birth as a human being in certain places, like North Korea, for example. I always use that example because it is such a demoniac place. They just they would be considered, the whole population would be considered clinically insane by the average American. And it's because of the godless society that they've created. நமக்கு வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. இப்ப நீங்க வடகொரியால வந்து ஒரு மனித உடல் எடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு தூரத்துக்கு வந்து ஏறதால பாத்தீங்கன்னா அவங்க வந்து பைத்தியக்காரர்கள் தான். அந்த மாதிரி வந்து கடவுளற்ற நாஸ்திகமான சமுதாயம், ரொம்ப அசுரத்தனமான ஒரு சமுதாயத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து நம்மால வந்து இதை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை. Therefore, you really have to have respect for those devotees, few devotees who are at least attempting to preach in such places, Pakistan, other places. அதனால எந்த பக்தர்கள் அந்த மாதிரி இடங்களில் போய் பிரச்சாரம் பண்றாங்களோ கண்டிப்பாக நீங்க அவங்களை பாராட்டி தான் ஆகணும். பாகிஸ்தான் மாதிரி even Christians and others who are a little serious, it's pretty incredible actually. So கிறிஸ்துவர்கள் கூடிய நாடுகள் அங்க போய் பிரச்சாரம் பண்றதும் கூட இது வந்து கண்டிப்பா வந்து மெச்சத்தக்க செயல். Okay, so I think we'll stop here. Thank you all very much. Very nice to see all of you again, even though I don't see most of you. But very nice to be together. Thank you all very much for giving me this opportunity. All glories to Srila Prabhupada. Thank you, Prabhuji, for taking your time and giving us your valuable instruction and association. Hare Krishna. Vansha kalpatarubhyascha kripasindhubhyo vishapatitam bhavanibhyo Vaishnavebhyo namo namo. Hare Krishna. Hare Krishna. कृपासिन्धुभ्यो वच पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव जय. हरे कृष्ण.
ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஹரி ஹரி போல்.